பிரீத்தி பம்ப்ஸோட சாலவல் ஜெட் பம்பு 2 ஏரியாவில் வந்து எரெக்ஷன் பண்ணிவிட்டு அதோட வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த 2 சைட்டில் உள்ள வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து மோட்ரு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக கால் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து சிலரெல்லாம் வந்து வெறுமனே கால் பண்ணுறாங்க, அது சும்மா கால் பண்ணுறாங்க. அப்படி பண்ண வேண்டியது இல்லை. மோட்ரு வந்து வேணும், இதை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம மோட்ரு வாங்கணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சாலவல் ஜெட்டோட 2 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. உங்கள் நம்பிக்கைக்குரிய பிரீத்தி பம்ப்ஸு சாலவல் ஜெட் பம்பு கும்பகோணம் பக்கத்தில் நன்னிலங்கிற இடத்துல வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு சாலவல் ஜெட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதை தான் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம புது பம்பு பிரீத்தி பம்ப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. போர் வந்து 25 அடி, ஹைட்டு வந்து 45 அடி கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து மோட்டரை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு கீழே உள்ள பைப்புக்கு மோட்டரை ஆன் பண்ணியிருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். மறுபடியும் வந்து மேலே ஓவர் டேங்க்குக்கு 45 அடி ஹைட்டுக்கு அது எந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுதுங்கிறது அதோட வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோவை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1 HP சாலவல் ஜெட் பம்ப்ஸு. இது வந்து குளித்தலை தாலுக்கா நச்சலூருங்கிற வில்லேஜில் வந்து எரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த போர்வெல்லில் வந்து 1 HP செல்ஃப் ப்ரைமிங் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. பிரீத்தி பம்ப்ஸ்லேருந்து தான் வாங்கினாங்க. வாங்கி அந்த செல்ஃப் ப்ரைமிங் வந்து இத்தனை நாள் போரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்டர் லெவல் கம்மியானதுனால சாலவல் ஜெட் வந்து எரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 HP தான் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து 20 அடி இருக்கும். 20 அடியிலேருந்து இப்போ மெயின்டைன் ஆகிட்டு மொத்த போர் வந்து 40 அடி போட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாலவல் ஜெட்டு வந்து நம்ம காப்பர் வைண்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். நிறையா கஸ்டமர் கேட்குறாங்க, ஆனால் காப்பர் வைண்டிங்கா அல்லது அலுமினியம் வைண்டிங்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து காப்பர் வைண்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சாலவல் அப்படின்னாவே மீனிங் வந்து ஆழம் இல்லாத கிணறு அப்படிங்கிறது அர்த்தம். மேக்ஸிமம் வந்து ஒரு 30 அடி 40 அடி அந்த இடத்துல போர் போட்ட இடத்துக்குலாம் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மண் கலந்து வர தண்ணி இடத்துக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெலிவரி பைப்பு காட்டுறாங்க. டெலிவரியில் ஏகப்பட்ட பெண்டு போடுறாங்க. இதனால் என்ன ஆகும், வாட்ரு ஃப்ளோ ஆகிறது அங்கங்கே வந்து ஸ்டக் ஆகும். நம்மளுக்கு டெலிவரி வர இது வந்து கம்மியாக இருக்குது. அதனால் கூடிய மட்டும் பெண்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி பாருங்கள். இதான் 1 HP சாலவல் ஜெட்டு இந்த சைட்டில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.